தேவனிடத்தில் எந்த மனிதனுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. There is hope for all of us in God. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்க மாட்டேன். If that was not true, I would not have been standing here today. என்னுடைய வாழ்க்கையில் வந்து வீழ்ச்சிகள், தோல்விகள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் என்றோ நான் தொலைந்து போயிருப்பேன். Because in my failures and my shortcomings and all those things that I have faced in my life, I would have been lost long ago. ஆராதனையிலே நாம் தேவனுடைய அன்பை பற்றி கேட்டோம். In the time of praise and thanksgiving, we heard about the love of God. சங்கீதம் 107 ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நான் தேவன் எந்த மனிதனையும் தேவன் உதவி செய்ய முடியும், தூக்கி எடுக்க முடியும் என்ற அற்புதமான ஒரு சங்கீதம். சங்கீதம் 107. Psalms 107 is a wonderful psalm that shows us that whatever kind of man we would be, God is able to help us. சங்கீதம் 107 10ஆம் வசனத்தில் அதில் பல குழுவான ஜனங்களை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு குழுவான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 10ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். So Psalms 107 verse 10, we see a lot various kinds of people, groups of people here, and verse 10 it says, there were those who dwelt in darkness and in the shadow of death, prisoners in misery and chains, because they had rebelled against the words of God. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ணதால வந்த விளைவு என்னன்னா, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். So look at the consequences that they had because they rebelled against the words of God and spurned the counsel of Most High. Because of that, they dwelled in darkness and in the shadow of death, prisoners in misery and chains. தேவன் அவர்கள் அப்படியே விடல. அவர்கள் தங்களை நோக்கி அழைக்கும்படி 12ஆம் வசனம், அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். But God did not leave them like that. If they cried out and humbled their heart with labor, but they stumbled and there was none to help. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். Then they cried out to the Lord in their trouble. He saved them out of their distress. அதோடு நிறுத்திருக்கலாம். It could have been stopped there itself. ஆனா ஆண்டவர் அதற்கு மீறி நிறைய காரியங்களை செய்தார் என்று கீழே பார்க்கிறோம். But we can see that beyond that God is doing much more. அந்த காலத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். He brought them out of darkness and the shadow of death and broke their bands apart. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தெரித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. And broke their bands apart. Let them give thanks to the Lord for his loving kindness and for his wonders to the sons of men. இப்படிப்பட்ட ஒரு தேவனை கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான்களாக இருக்கிறோம். How blessed are we to have such a wonderful God. உலகத்தில் எல்லா மனிதர்களை விட அதிகமாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் நாம தான். We are the people who should be more joyful and happy than anybody else. இந்த காலை வேளையிலும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். Even this morning I would like to show a few things from Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 16ஆம் வசனம் வரை நான் வாசிக்க விரும்புகிறேன். I would like to read from Philippians chapter 2 verse 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். Verse 14, Philippians chapter 2 verse 14. Do all things without grumbling or disputing, so that you will prove yourself to be blameless and innocent children of God, above reproach in the midst of a crooked and perverse generation, among whom you appear as lights in the world. இங்கே சுடர்களை போல நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be lights in the world, shining as stars. அது மாத்திரமல்ல, கீழே இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படி. So that not only that, so that we might be innocent, blameless and innocent children of God,
above reproach in the midst of a crooked and perverse generation. சபையில வந்து சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாய் நாம் இருப்பது முக்கியமல்ல. Being a light in the church is not that important. சொல்லுது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில், அவர்கள் நடுவில். But we should be lights in the midst of a crooked and perverse generation. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, அது எப்படி நடக்கும்னா, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். And he says, how is that possible? Verse 14 in English, it says, do all things without grumbling or disputing. ஸோ தர்க்கிப்பில்லாமல் அல்லது முறுமுறுப்பு அல்லது குறை சொல்லுதல் அல்லது வாக்குவாதம் இல்லாமல் இந்த காரியங்களை செய்யுங்கன்றார். So that means to do all things without grumbling, disputing, murmuring and complaining. நாம் இந்த உலகத்தில் அவிசுவாசிகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In this world we are living along with unbelievers. இந்த உலகத்தில் நடக்கிற தேவன் அறியாத மனிதர்களுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கும் நடக்கிறது. The things that are happening to those people who do not know God, those same things are happening to us as well. அவருடைய வாழ்க்கையில வந்து வியாதிகள் வருது, நமக்கும் வியாதிகள் வருகிறது. In their lives they get sicknesses, we get sicknesses too. அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, நமக்கும் பிரச்சனைகள் இருக்கு. In their lives they have problems, in our lives we have problems. அவருக்கு நஷ்டங்கள் அல்லது பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலை வருது, நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. They face losses, difficult situations in their lives, and we too face losses and difficult situations in our lives. வித்தியாசம் என்னவென்றால், அவர்களையும் நம்மையும் வேறுபடுத்துகிற காண்பிக்கிற காரியங்கள் என்னவென்றால், இந்த உலகத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே திக்கற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், புலம்புகிறவர்களாய் இருப்பார்கள். But the difference between them and us is that when those people who do not know God face these situations, they start complaining, they are left alone as orphans, they have no hope and they grumble and complain and dispute. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் அந்த சூழ்நிலையை நாம் கடந்து போக முடியும். But we, the children of God, can go through those circumstances without any grumbling but with joy. அப்பொழுதுதான் வந்து தேவனை அறியாத அவர்கள் நம்மிடத்தில் வந்து, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது, உங்களால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அவர்களுக்கு கிடைக்கிறது. So it is only if we live a life like that, and when the unbelievers see that, then they get an opportunity to come to us and ask us, how is it possible for you to live a life even in the midst of so many problems? அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பை குறித்தும் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை குறித்தும் சொல்வதற்கான அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. And it is these things that give us an opportunity, a chance to say about the gospel of God and how powerful and mighty our God is. ஆனா காரியம் என்னன்னா, அநேக நேரத்தில் அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அவர்கள் எப்படியெல்லாம் பயப்படுறாங்களோ, அவர்கள் எப்படியெல்லாம் சோர்ந்து போறாங்களோ, அதே போல நாமும் சோர்ந்து போய் பயப்படுகிறவர்களாக இருக்கிறதால ஒரு அவிசுவாசிக்கும் தேவன் அறிந்த ஒரு விசுவாசிக்கும் என்ன விதமான வித்தியாசம் காணப்படுவதில்லை. But the sad reality is that when we go through such situations, we also start to fear and tremble and get anxious, and there seems to be no difference between unbelievers and us. நான் யோசிச்சு பார்க்குறேன், பவுல் வந்து அந்த கப்பல் சேதத்தின் வழியாய் கடந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த கேப்டன் இடத்துல போய் சொல்றாரு, இந்த பயணம் நமக்கு ஆபத்தானது, இது செய்ய வேண்டாம் என்று. So when we think about that incident that happened to Paul, even before that shipwreck happened, Paul went ahead to the captain of the ship and said, let us not go there, let us not do this. But after on we know what happened. ஆனால் அது போன அதுக்கு பயங்கரமான நஷ்டங்களும் புயல் காற்றில் சிக்கி இன்று தங்கள் உயிர் போகக்கூடிய அந்த மரணத்தை நேரடியாய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். And because they did not listen to what Paul told, they were pulled into a situation that they had to face so much of loss and they were facing death. ஆனால் அந்த இடத்துல பவுல் அந்த மனித இடத்துல போயிட்டு வந்து அந்த கேப்டனை கூட்ட போய், அதாவது அப்போவே சொன்னேன், உங்களாம் சொன்னால் ஒன்றுமே புரியாது, என்னதான் வந்து காரியங்களை சொன்னாலும் நீங்கள் கேட்கல, இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னு சொல்லி புலம்புகிறவராய் காணப்படவில்லை. But even in the midst of that, Paul did not go to captain and say, hey, I already told you, I already warned you, you are always like that, you do not listen to what I tell. He did not start to complain and murmur like that. அந்த இடத்துல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். Even in that
at that time he was a person who would give hope to them. சமீபத்தில் இந்த ஒரு கோட்டை நான் வாசித்தது, அதுக்கு பிறகு நான் தேடி பார்க்கும்போது ஒரு தேவ மனிதனுடைய ஜெபமாக இது இருக்குது. Recently I read about a quote, and later I came to know that this was a quote which was said by a godly man. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் மாற்ற முடியாதது அல்லது என்னை மீறி நடக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். God grant me the serenity to accept the things I cannot change. இரண்டாவது, நான் எந்த காரியங்களை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய தைரியத்தை எனக்கு தாரும். And the next thing is, God grant me the courage to change the things that I can. அதைவிட மேலாக ஆண்டவரே, எதை நான் மாற்ற முடியும் எதை நான் மாற்ற முடியாது என்று வித்தியாசப்படுத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். And much more than both of these things, the third thing is, God grant me the wisdom to know the difference between these two things. ஸோ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் மாற்ற முடியாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. There are many things that are happening around our lives that we cannot change. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிக்னலில் நின்று கொண்டு இருக்கிறீங்க, பின்னாடி இருக்கிற ஒரு வண்டி வந்து உங்கள் மேலே மோதி விட்டது. For example, you are standing, you are waiting in the traffic signal and a vehicle behind you came and hit you. அதில் உங்களுக்கு உங்களுடைய எந்த தவறுமே இல்லை. In that incident there is no mistake from your end. அதில் எந்த காரியத்தையும் நீங்கள் மாற்றி இருக்க முடியாது. In that circumstance there is nothing that you could change. ஆனால் சிக்னலை வயலேட் பண்ணி போய் நான் போலீஸ்காரங்கிட்ட மாட்டி 500 ரூபாய் கட்டினதை நான் மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்த முறை நான் செய்யாதபடிக்கு. But if I violate that law of the traffic signal and then if I go cross that road and if I get caught by the police, that thing I can change if I don't violate that law again the next time. என்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற மாற்ற முடியாத என்னை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நான் குறை சொல்லுகிறவனாய் அல்லது புலம்புகிறவனாய் முறுமுறுக்கிறவனாய் நான் இருந்தேன் என்றால் உண்மையாகவே நான் சுடர்களைப் போல ஒரு பிரகாசிக்கிறவனாய் என்னுடைய வாழ்க்கை இருக்க முடியாது. If I am a person who is complaining and murmuring and disputing about the things in my life that I cannot change, then I cannot be a light in the midst of a crooked and perverse generation. நான் சமீபத்தில் என்னுடைய இருதயத்திலிருந்து நான் பார்த்தது, தேவன் என்னை அசைக்கும் பொழுது போன வாரம் மைக்கேல் பிரதர் சொன்ன மாதிரி அந்த கெட்டுப்போன திராட்சை ரசம் வெளியில் வரதை பார்க்க முடியுது. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்பதை பார்க்கிறேன். This is what I could see in my heart as we heard from Brother Michael last week, that Lord, I could see that rotten old wine is coming out when I am shaken. என்னுடைய மாம்சம் ஒரு நாளும் ஒரு அசௌகரியத்தையோ ஒரு இன்கன்வீனியன்ஸோ ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமற்றதா இருக்கிறது. My flesh is not willing to accept any discomfort or inconvenience. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் திட்டமிட்டபடி தான் நடக்கணும். அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது அதனால் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. I want all the things to go according to the plan that according to the plan that I have, and if there is anything that is disrupting to that, then I'm not willing to accept that. எந்த விதமான ஒரு காரியமும் டிசப்பாயின்ட்மென்ட்ஸ், ஒரு ஏமாற்றம் வரக்கூடாது. நான் அதை குறித்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிறவனாய், எரிச்சல் அடைகிறவனாய், அதாவது இளைப்பாறுதல் அற்றவனாய் மாறி விடுகிறதை பார்க்க முடிகிறது. I could see that I should not have any disappointments. That's what I expect. And if I do face with some disappointments, I get irritated, I lose my rest. ஒவ்வொரு இடத்துல போகும்போது, போன வாரம் நடந்த சில சூழ்நிலைகளில் போகிற எல்லா இடத்துலையுமே பயங்கரமான டிராஃபிக் ஜாம். Last week, whenever I was traveling, I could see that so many places there were so much of traffic jams. ஸோ அந்த மாதிரி நிற்கும்போது முன்னாடி போகிறவன் பின்னாடி போகிறவன் ஹார்ன் அடிக்கிறது, வழி இல்லாமல் இருக்கிறது, அவசரமாக போக வேண்டியது, அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு இளைப்பாறுதலற்ற ஒரு தன்மை இருதயத்தில் பார்க்க முடிகிறது. So in those situations, I could see that person behind is honking his horn, and then people are trying to go in between, and all of those confusions, I could see that there is an irritation in my heart. நமக்கு அவசரமாக போகிற அந்த நேரத்தில் சிக்னலில் வந்து அப்படியே ரெட் ரொம்ப நேரமாக இருக்கும், அது போகாது, நம்ம முன்னாடி போனதும் அவன் மேலே ஒரு எரிச்சல் வந்து இருக்கும். So we would be in a hurry to go to some place, and at that time we would see that the red signal is being there for a long time, and the person in front of you is also not going fast, and all of these things would happen. பிரியமான, நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி பல காரியங்களை, நாம் மாற்ற முடியாத காரியங்களை நம்மை சுற்றி நடக்கிறதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம்.
Beloved, in practical life, we can see in reality that there are many things in our life that is happening around our life that we cannot change. ஆனால் இந்த காரியங்களை நான் எப்படி சந்திக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் இந்த காரியங்களோட நான் கடந்து போகிறேன். But how do I face up to these realities and what is my attitude towards that? நான் இந்த காரியத்தை யோசிக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு காரியம், நான் உண்மையாகவே நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நுணுக்கமான காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். We all know this, that God, and believe that God knows every detail of what is happening to me. நம்ம கேட்டோம், அதாவது அநேக முறை கேட்டிருக்கிறோம், நம்ம தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகள் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது என்று. We also know that the hairs in our head are all numbered, and without the Father's knowledge, not even one of them falls from our head. அநேக அடைக்குலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள், அவைகள் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். And we also see that we are more precious than many sparrows, and without the Father knowing, not even one sparrow falls down. யாரோ ஒருத்தர் சொன்னார், God is so faithful. ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு குருவியினுடைய அடக்க ஆராதனையை அவர் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று. Somebody said like this, that God is so faithful that he does the funeral service of each and every sparrow that dies. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நுணுக்கமாய் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். And we believe that God knows each and every detail of what is happening in our lives. அதுபோல தேவன் என்னை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் என்றால், அவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு காரியமும் நடக்காது என்பதை நான் விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறேன். And the other thing is that without his knowledge nothing will happen in my life. அப்படி நான் உண்மையாகவே தேவன் என்னுடைய வாழ்க்கையை நுணுக்கு எல்லா விதமான என்னுடைய வாழ்க்கையை இன்டிமேட்டாய் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம் கூட அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கவில்லை என்பதை நான் அறிந்திருந்தேனால், என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முறுமுறுப்போ அல்லது ஒரு குறை சொல்லுதலோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. If I truly believe and know that there is nothing in my life that can happen without the knowledge of my heavenly Father, then there should not be any grumbling or complaining or disputing in my life. அநேக நேரத்தில் அதாவது கம்ப்ளைனிங் என்பது, அதாவது குறை சொல்வது என்பது வெளியிலே சத்தமாய் நான் சொல்லுவது, ஆனால் முறுமுறுப்பது என்பது வாயில முனகிறது. அதாவது நம்முடைய பிள்ளைகள் செய்கிறது நிறைய நம்ம பார்த்துருப்போம். உண்மையாகவே எந்த ஒரு பெற்றோருக்குள்ள எந்த ஒரு மனிதனுக்குமே அது எரிச்சல் தரக்கூடிய ஒரு காரியம். We see about these two terms, complaining and murmuring. Complaining could be something which we could show it outwards, but murmuring is something, for example, we see something in our children and we are irritated by it. We may not speak that out, but we just murmur over that. ஆனால் அந்த காரியம் ஒரு சாதாரண ஒரு பாவமாய் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. But we cannot take that as a very slight, a very small sin. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பற்றி பவுல் சொல்லும்போது, when Paul says about the incident which happened among the Israelites in 1 Corinthians chapter 10, வேசித்தனத்தை பற்றி பேசுகிறார், விக்கிரக ஆராதனை பற்றி பேசுகிறார். He talks about idolatry, he talks about adultery. இப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்கள் பற்றி பேசும்போது 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று. So while he was talking about these things, he also told in verse 10, nor grumble as some of them did and were destroyed by the destroyer. இந்த இடத்துல அந்த முறுமுறுப்பை பவுல் வேசித்தனத்தோடும் விக்கிரக ஆராதனையோடும் ஒப்பிட்டு பேசுறார். Here Paul is comparing grumbling along with adultery, immorality and idolatry. காரணம் என்ன? ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறுமுறுப்பு காணப்படுகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிருப்தி, மன ரம்யம் காணப்படவில்லை. The reason why there is a grumbling in my life is because there is some discontentment in my life. என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே நான் முறுமுறுக்கிறவனாய், நான் குறை சொல்லுகிறவனாய் இருந்தால், தேவன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார், அல்லது தேவன் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் ஆழமாக அறிந்திருக்கிறார் என்பதை நான் மனப்பூர்வமாய் நம்பவில்லை. If I am grumbling in the circumstances that I go through, then that shows that
I am not truly believing that God knows and God allows everything that happens in my life. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் தன்னுடைய சீஷன் நம்மை அழைக்கும் பொழுது இடுக்கமான ஒரு வாசல் வழியாய் போகும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். When in the Sermon on the Mount we see that Jesus called us to follow him through a narrow way. அந்த இடுக்கமான வாசல் பல காரியங்கள் இருந்தாலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற அசௌகரியங்கள், இன்கன்வீனியன்சஸ். The narrow gate, it could be so many things, but one of those things is the inconveniences and discomfort that God allows in my life. ஆனால் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமே இப்படிப்பட்ட இன்கன்வீனியன்சஸ்ல தான் நிறைவேறுகிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. But we can see throughout the scriptures that the plans and the purposes of God are fulfilled when we go through these inconveniences. நான் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நான் உணர்த்தப்பட்ட காரியம், இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். When I was thinking about this, I could see that there are many people in Christendom today who say that I believe in God. ஆனால் தேவன் நம்பக்கூடிய மனிதர்களாய் நாம் இருக்கிறோமா, நான் இருக்கிறேனா என்று தான் நான் கேட்கிறேன். But the question that I ask myself is, am I a person whom God can trust? தேவன் நம்பக்கூடிய மனிதர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for people whom he can trust. தேவனை நம்புகிற अनेक ஜனங்கள் இருக்கிறார்கள். There are many people who trust God. ஆனால் தேவன் நம்பக்கூடிய மனிதர்களை, பிள்ளைகளை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். But God is searching and looking out for people, children whom God can trust. அப்படி தேவன் நம்பி இந்த உலகத்தில் அவர் மூலமாய் தேவன் நிறைவேற்றின சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show certain things which God could entrust through certain men. இந்த உலகத்தின் மிகப்பெரிய தேவனுடைய திட்டமே மனிதனுடைய ரட்சிப்பு தான். The greatest plan of God in this world is the salvation of mankind. அவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வந்துட்டு சாதாரண ஒரு குக் கிராமத்தில் இருந்த ஒரு யங் கப்பிள் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் தெரிந்து கொண்டார். And for that greatest plan, God chose a young couple in a village, in a very poor village. யோசேப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 வயதுக்கும் குறைவானவரா இருந்திருப்பாங்க. மரியாள் கிட்டத்தட்ட ஒரு 17-16 வயது உடையவர்களா தான் இருந்திருப்பார். Joseph was younger than 25 years of age and Mary was around 16 or 17. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் நம்ம பிள்ளைகளை ஒரு குடும்பத்துக்கு நாம் அனுப்புகிறோம், சில ஆண்டுகள் அந்த குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் தங்க வேண்டும்னா எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புவோம்? If we were to send our children to a particular home, to what kind of home would we send our children to? அப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தாயை தெரிந்து கொண்டார். So even if we are searching like that, how much more would God look out for such a home when he has to send his son? அவர்கள் யாருமே, யோசேப்பு மரியாளும் பூரணமானவர் அல்ல, எவ்வளவோ குறைகள், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். Joseph and Mary were not perfect. There were so many shortcomings and imperfections in their life. ஆனால் தேவன் நம்பக்கூடிய மனிதர்களாய் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருந்தார்கள். But they were people whom God could trust. மரியாளுடைய அந்த நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. We read about the instances before Jesus was born, when Jesus was in Mary's womb. This is what we read in Luke chapter 2. இங்கு தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் என்னன்னா, இந்த உலக ரட்சகர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்தின்படி பெத்லகேமில் பிறக்கணும் என்பது. So according to this great plan is the savior of the world is to be born in Bethlehem. மரியாளுக்கோ யோசேப்புக்கோ அந்த அளவு இவ்வளவு பெரிய அந்த தேவனுடைய திட்டத்தை குறித்தோ அல்லது இயேசு கிறிஸ்து பெத்லகேம் பிறக்க வேண்டும் என்பதை குறித்தோ அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். Joseph and Mary might not be aware of the greatest plan of God and that this child Jesus should be born in Bethlehem. இங்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அகஸ்திராயினால் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறந்து இப்போது யோசேப்பு பெத்லகேம் போக வேண்டி இருக்குது. Now there is, in verse 1 we read, in those days a decree went out from Caesar Augustus that a census be taken of all the inhabited earth. So they have to go to Bethlehem. நான் யோசிப்பாங்க, யோசேப்பு தனியா போயிருக்கலாம், மரியாள் கூட போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So I was thinking it like this: Joseph could have
gone to Bethlehem alone. Mary need not accompany him. யோசேப்பு தான் வந்து குடும்ப தலைவனா இருக்கிறான். அந்த குடும்ப தலைவனுடைய ரெக்கார்ட் தான் அங்க பதிக்கப்பட வேண்டியதா இருந்தது. So Joseph is the head of that family, and it is only required that the head of the house alone need to be recorded in that census. ஆனால் நான் யோசித்து பார்க்க ஒருவேளை யோசேப்புக்கும் மரியாளும் வந்து அந்த நாட்கள் நடந்த அநேக காரியங்கள் அவருடைய குடும்பங்கள் எந்த விதத்தில் மரியாளை பார்த்து கொள்வார்கள் என்று யோசேப்புக்கு தெரிந்திருக்காது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மரியாளை கூட்டிக் கொண்டு அவர் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்பட்டு போகிறார். So Joseph would have known that Mary might not get proper care there, and would know that those circumstances there. So Joseph is taking Mary along with him. நாசரேத்திலிருந்து பெத்லகேம் 150 கிலோமீட்டர். The distance between Jerusalem to Bethlehem is 150 kilometers. எந்த நேரத்திலும் வந்து மரியாளுக்கு வந்து பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். They are going on this long journey with the fact that any time Mary could give birth to the child. மரியாள் யோசிச்சிருப்பான்ல யோசேப்பிடத்துல, ஐயோ வழியில ஏதாவது ஒரு காரியம் நடந்ததுன்னா திடீர்னு வழியில பிள்ளை நான் யார் என்னை பராமரிப்பார்கள், எப்படி இந்த காரியம் நம்ம வந்து பார்த்து கொள்வோம் அப்படின்னு யோசேப்பிடத்துல ஒரு கேட்டிருக்கலாம். Mary could have asked Joseph, oh, you're taking me for such a long journey, what would happen, what would we do, who will care for me if the child is to be born in the midst of this journey? ஆனால் தேவன் மேல் யோசேப்பு தேவன் மேல் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக இருந்ததினாலே தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற எல்லா விதமான ஒரு இன்கன்வீனியன்ஸையும் சந்தோஷத்தோடு அவன் ஏற்றுக்கொண்டு அவன் பெத்லகேம் கடந்து போகிறான். But Joseph was a man who believed in God, and because of that realization that God would care for him, with faith in God, he started off that journey to Bethlehem. அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்து சில நாட்களிலே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல திடீர்னு திரும்ப ஒரு தேவதூதன் தோன்றி யோசேப்பிடத்துல பேசுகிறான். And very soon after the child was born, an angel of the Lord came and spoke to Joseph in Matthew chapter 2 verse 13. 13ஆம் வசனத்துல யோசேப்பிடத்துல சொல்றான், நீ குழந்தையை எடுத்து எகிப்துக்கு ஓடி போ அப்படின்னு. And the angel of the Lord came and said, get up, take the child and his mother and flee to Egypt. 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் எழுந்து அந்த இரவிலே பிள்ளையை அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். Verse 14 it says, so Joseph got up and took the child and his mother while it was still night. பெத்லகேமிலிருந்து எகிப்து 700 கிலோமீட்டர். The distance between Bethlehem to Egypt is 700 kilometers. இந்த பயணங்கள் எல்லாம் வந்துட்டு ஒன்னு அவர் நடந்து போயிருக்கணும் இல்ல கழுதையின் மேல போயிருக்கணும். All these journeys it would have happened either by walk or on donkeys. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு இப்பதான் வந்து எல்லாம் முடிஞ்சு பெத்லகேம் வந்துட்டு குழந்தை பிறந்துக்குது, உடனே கிளம்பி இங்கேருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி இன்னைக்கு இருக்கிற மாதிரி கார் வசதிகளோ இல்ல ட்ரெயினோ இப்படிப்பட்ட எந்த விதமான வாகன வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில. So Joseph could have thought, it is just now we came to Bethlehem after a long journey, and now the child is born, and all of a sudden we are now asked to go again on a journey for 700 kilometers. So Joseph could have thought like that because there was no facilities like what we have these days, like cars or trains. ஆனால் மரியாளும் யோசேப்பும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எந்த விதமான ஒரு முறுமுறுப்பு இல்லாம எந்த விதமான அந்த இன்கன்வீனியன்ஸையும் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ்ந்தார்கள். But Joseph and Mary did not murmur about their inconveniences. They were joyful in the midst of the inconveniences, and they fulfilled the purpose of God through their life. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பும் மரியாளும் இயேசுவினிடத்தில் இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி தங்கள் வாழ்க்கையில கடந்து போன இன்கன்வீனியன்ஸை அவர் போதித்திருப்பார்கள். I think Joseph and Mary would have taught these things to Jesus when Jesus was grown up. They would have told about these inconveniences that they had faced in their lives. இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ விதமான அசௌகரியங்கள் வழியாக தான் அவர் வளர்ந்ததுனால தான் அவருடைய ஊழிய நாட்களில் எல்லா விதமான அசௌகரியத்தையும் அவர் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. And it is because Jesus had gone through so many inconveniences during his stay with his parents and had grown up like that.
even in the days of his ministry, he was able to joyfully go through all the inconvenience that he had to go through. இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவன் தன்னுடைய மிகப்பெரிய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் தேவன் நம்பக்கூடிய மனிதர்களாய் இருந்தார்கள். And these were the people whom God could trust and entrust them to fulfill the purpose of God. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல இன்னொரு தம்பதியரை பத்தி உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Acts chapter 18, I would like to show another couple. ரொம்ப நல்ல அதாவது நமக்கு தெரிந்த ஆக்கிலா பிரிசில்லா. And these are the is a familiar couple, Aquila and Priscilla. ஏன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போக வேண்டும் என்று அந்த இடத்துல கிலவுதி ராயினாலே கட்டளை பிறப்பிட்டதினாலே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவர்கள் புறப்பட்டு தங்களுடைய சொந்த ஊராகிய கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். Verse 2, and he found a Jew named Aquila, a native of Pontus, having recently come from Italy with his wife Priscilla, because Claudius had commanded all the Jews to leave Rome. ஏன்னா ரோம் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு சிட்டி, அந்த காலத்துல இருந்த எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருந்த ஒரு இடம். So Rome is a sophisticated city those days with all the luxuries and comforts. அவர்கள் நல்ல சௌகரியமான அந்த இடத்துல ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். They would have been living a very comfortable life in Rome. திடீரென்று இப்படிப்பட்ட கட்டளையினால அவர்கள் திரும்ப அவ்வளவு தூரம், அந்த கொரிந்து பட்டணம் என்பது ரோம்லேருந்து 1200 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தங்களுடைய கம்ப்ளீட்டா இடத்தை மாற்றி வாழ வேண்டிய சூழ்நிலையிலே அவர் தள்ளப்பட்டார்கள். And this couple was pulled into a situation that they had to leave all the comforts in Rome and travel 1200 kilometers to come to Corinth. ஆனா அதுக்கு ஆச்சரியமான காரணம் தெரியுங்களா, கரெக்டா இவர்கள் கொஞ்ச நாட்கள்லயே அதே பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். And the amazing thing that we can see is very soon after Aquila and Priscilla came to Corinth, Apostle Paul also came to Corinth. அவர்களுடைய அதே தொழிலை செய்கிறதா இருப்பதினாலே வசனம் சொல்லுது 3ஆம் வசனத்துல அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தார். And even we know that Paul also had the same trade which Aquila and Priscilla did, and verse 3 says because he was of the same trade he stayed with them and they were working. 11ஆம் வசனம் சொல்லுது எவ்வளவு நாள் அப்படி வாழ்ந்தார் என்றால் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டிலே தங்கி இருந்தார். Verse 11 we can see that he settled there as year and 6 months. So we know that Paul stayed with Aquila and Priscilla for 1.5 years. யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற ஒரு மனிதனோடு 1.5 வருடம் வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் கடந்து சென்ற ஒரு அசௌகரியத்தின் மூலமாய் தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Just see that the reality here that they got the privilege of staying together with Apostle Paul just because they were willing to go through the inconvenience. அது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியர்களாய் இருந்து கடைசி வரை பவுல் அவர்களை குறித்து சொல்லும்போது சுவிசேஷத்திற்காய் தங்கள் ஜீவனையும் கொடுக்க துணிந்தவர்கள் என்று பவுலுக்கு அவ்வளவு ஒரு உற்சாகமாய் பவுலுக்கு ஒரு உறுதுணையாய் இருந்தவர்கள். Not just this, throughout the life of Paul, they were co-workers along with Paul, and Paul could say of them, these about Aquila and Priscilla, these are the ones who are willing to give their life for the gospel of God. ஆனா தேவன் அந்த திட்டத்தை முடித்து பிற்காலத்தை பார்த்த ரோம நிருபத்தை பவுல் எழுதும்போது ஆக்கிலா பிரிஸ்கில்லா திரும்ப ரோமுக்கு வந்துடுறாங்க. அவர்களை வாழ்த்துகிறார். ஸோ தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களை திரும்ப கொண்டு போவது தேவனுடைய ஒரு அனாதி திட்டமாக இருந்தது. And we could see the sovereign wisdom of God and his plan that later on when Paul writes Romans, we can see that Aquila and Priscilla are back to Rome. So it was God's plan that for a certain period that they be in Corinth and be brought back to Rome. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அசௌகரியங்கள் வழியாய் கடந்து போனவர்கள் அவர்கள் தேவன் நம்பக்கூடிய மனிதர்களாக இருப்பதினாலே எந்த விதமான ஒரு புலம்பலும் அல்லது முறுமுறுப்பும் ஒரு குறை சொல்வதிலும் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. Because these are the ones who went through inconvenience joyfully, and they were the ones who fulfilled God's purpose, and God could entrust them, God could trust them, and because of that there was no grumbling and disputing and complaining found in them. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவர் ரோம சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்களிடத்துல அவர் கேட்கிறார், ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்படியாவது அந்த ரோமுக்கு ஒரு நல்ல பிரயாணத்தை தேவன் தரும்படி 12ஆம் வசனத்துல. So we read about Paul also when he was writing
to Romans in Romans chapter 1 verse 11, for I long to see you so that I may impart some spiritual gift to you that you may be established. இந்த இடத்துல பவுல் வந்து எனக்கு நல்ல பிரயாணத்தை தேவன் தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார். Here Paul is asking that he might have a pleasant journey. ஆனா பவுலுடைய பிரயாணம் நல்ல பிரயாணமா இருந்ததா? But was the journey that Paul had a pleasant one? இன்னும் சொல்லப்போனா பவுல் வந்து ஒரு கைதியாய் அவர் வந்து ஒரு கைதியாய் கொண்டு போகப்பட்டார். But he was chained, he was in chains when he was going to Rome. அது மாத்திரம் இல்ல, போன கப்பல் சேதமாயி பல தீவுல தங்கி பல இடங்களுக்கு அவர்கள் பலவிதமான பாடுகள் வழியாய் தான் கடைசியில் அவர் ரோம் போய் சேர்ந்தார். And we could see that he faced so many trials before reaching Rome, that he was in chains, and then there was a shipwreck, there was losses, and it was after all these inconvenience that they reached Rome. ஆனா பவுல் பிலிப்பி சபைக்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதும்போது அவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நடந்தது சுவிசேஷம் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு சென்றறிவு அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட்காக இந்த காரியங்கள்லாம் நடந்துன்னு சொல்லி சந்தோஷமாய் அந்த காரியங்களை தேவனுடைய திட்டத்தின் ஒரு பங்கா இருக்குது என்பதை அறிந்து அவர் எழுதுகிறார். But Paul could say, realizing that all of these things had happened according to the plan of God, and he writes in Philippians 1 verse 12 that now I want you to know, brethren, that my circumstances have turned out for the greater progress of the gospel. பிரியமானவர்களே, வேத வசனத்துல தேவ மனிதர்களை இப்படி தேவனால் நம்பக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பலவிதமான அசௌகரியங்களை சந்தோஷமாய் அவர்கள் கடந்து போனார்கள். In the scriptures across we could see that the people who went through, whom God could trust, were people who accepted the inconveniences joyfully. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முறுமுறுப்போ அல்லது எந்த விதமான ஒரு குறை சொல்லுதலோ காணப்படவில்லை. There was no grumbling or disputing or complaining found in their lives. தங்களுடைய அசௌகரியங்கள் குறித்து மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ அல்லது அரசாங்கத்தையோ வேற எதையுமே அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் குறை சொல்லுகிறவர்களாய் இருக்கவில்லை. When they see the circumstances, the people and government and all of that happening which are not in favor of them, they were not people who were complaining and murmuring over it. பழைய ஏற்பாட்டில் இருந்த யோசேப்பு ரொம்ப அற்புதமான, அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான அந்த குறை சொல்லுதலோ அந்த முறுமுறுப்போ காணப்படாத அற்புதமான ஒரு சாட்சியாக இருக்கிறார். We see in the Old Testament that Joseph is such a wonderful example. Even though he had to face so much of inconveniences, there was no word of complaint or grumbling that came out of his mouth. அவர் கண்ட சொப்பனத்தினால கடைசில வந்து பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். Because of the dream that he had disclosed and said, he was accused wrongly and he was imprisoned. அவர் அந்த இடத்துல ஒருத்தன் சொப்பனம் பார்த்து அவரிடத்துல வியாக்கியானம் கேட்கும்படி அவன் வந்து அந்த சொப்பனத்தை பார்த்து அவரிடத்துல சொல்கிறான். And another person in the prison, there was a person who saw the dream and he was able to interpret that dream as well. யோசேப்பினுடைய இருதயத்துல கசப்பு இருந்திருந்தா யோசேப் சொல்லியிருப்பான், ஆல்ரெடி நான் பார்த்த சொப்பனத்தின் தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து குப்பை கொட்டின்னு இருக்கிறேன், இந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து சிக்கின்னு இருக்கிறது நான் பார்த்த சொப்பனம் தான், உன் சொப்பனத்துக்கு வேற நான் வந்து வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு தான் கேட்டிருப்பான். So if Joseph was having a spirit of complaining and grumbling, he would have told that person that I am here in this prison, all this trouble has been because of the dream that I had seen, and I don't want to get into much more trouble because of the dream that you have seen, and I don't want to interpret it anymore. That would have been his response. ஆனா யோசேப்பினுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியம் இல்லாதனால தான் அந்த அவன் கொடுத்த அந்த வியாக்கியானம் தான் பார்வோனுக்கு முன்பாய் அவனை கொண்டு வந்து நிறுத்தினது. But Joseph did not have such a spirit, but it was because he interpreted that dream that brought him before Pharaoh. பிரியமானவர்களே, சிலுவை எடுப்பது என்பது அசௌகரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திப்பது. Beloved, to carry our cross means to accept the inconveniences in our life. நம்ம சுய சித்தத்துக்கு மரிப்பது என்றால் நம்முடைய வாழ்க்கையில அசௌகரியங்கள் வழியாய் கடந்து போவது. To deny ourselves means to go through the inconveniences in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கடந்து செல்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We should be people who joyfully go through the circumstances that God has allowed in our life. பவுல் சொன்னார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று. Paul was able to say that the sufferings that I'm going through right now could not be compared to the glory that I could have in heaven. ஒருவேளை பரலோகத்துக்கு போன பிறகு அங்க இருக்கிற மகிமையை பார்த்த பிறகு, ஆண்டவரே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் பூமியில போய் உம்முடைய சிலுவை சுமக்கிறேன், நான் சுயத்தை வெறுத்து உமக்காய் நான் வாழ்கிறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்காது.
we could go to heaven and see all the wonderful, the glory there, and we could be people who are saying, Lord, give me one more chance. I would like to be inconvenienced, go back to the earth and face a lot more inconveniences, and I would like to deny myself and take up my cross. We would not get any other opportunity. ஆனா பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. But beloved, today, these days, we have that opportunity. நம்முடைய சுயத்தை வெறுத்து சிலுவை சுமந்து அவருக்காய் வாழ்வதற்கான வாய்ப்பு இன்னும் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. The opportunity to take up the cross, to deny ourselves, is open to us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God help us.